கோவையில் காமராஜர் கல்வித் திருவிழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா. கோவை வியாபாரிகள் நலசங்கம் மற்றும் ஒலிவியா பதிப்பகம் சார்பில் கல்வி தந்தை தலைவர் காமராஜர் நூல் வெளியீட்டு விழா மற்றும் கல்வி திருவிழா கோவையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள GS மஹாலில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு கோவை வியாபாரிகள் நலசங்க தலைவரும் நூலாசிரியருமான கருணா ஹரிராம் தலைமை தாங்கினார். கோவை வியாபாரிகள் நலசங்க செயலாளரும் ஒலிவியா ஸ்டோர்ஸ் உரிமையாளருமான ஆசே வினோத் முன்னிலை வகித்தார். கோவை வியாபாரிகள் நலசங்க பொருளாளர் V முத்துக்குமார் வரவேற்புரையாற்றினார். விழாவில் கல்வி தந்தை தலைவர் காமராஜர் என்ற புதிய நூலை ஸ்ரீராம் பாலிமர்ஸ் நிர்வாக இயக்குநர் சாந்தாராம் வெளியிட்டார். இந்த நூலின் முதல் பிரதியை தமிழக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் K விக்னேஷ் பெற்றுக்கொண்டனர். செம்மொழி செல்வன் ராகுல்ராம் வாழ்த்துரை வழங்கினார். கல்வி திருவிழாவின் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகளில் பயிலும் 250 மாணவ மாணவியர்களுக்கு கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நூலாசிரியர் கருணா ஹரிராம் ஏற்புரையாற்றினார். நிகழ்ச்சியை K கீதாராம் தொகுத்து வழங்கினார். நிறைவாக முத்துக்குமார் நன்றி உரை கூறினார். விழா ஏற்பாடுகளை கோவை வியாபாரிகள் நலசங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வணக்கம். இது காமராஜருடைய 124வது பிறந்த நாளை ஒட்டி வழக்கமாக நாங்கள் நடத்துகிற ஒரு கல்வி திருவிழா. அதாவது இது வியாபாரிகள் நல சங்கத்தின் மூலம், கோயம்புத்தூர் வியாபாரிகள் நல சங்கத்தின் மூலம் நடத்தப்படுறது. எங்களுக்கு ஒரு 5 கிளைகள் இந்த பகுதியில் இருக்கு, புறநகர் பகுதியில். இந்த சங்கத்தின் மூலம் நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, கல்வி திருவிழாங்கிற பேரில் மாணவர்களுக்கு அதிகமான மதிப்பெண் எடுத்த ஒரு 450 மதிப்பெண் 90% மேலே எடுத்த மாணவர்களுக்கு நாங்கள் இங்கே கல்வி ஊக்கத்தொகை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துவோம். இது வழக்கமாக நடக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 250லேருந்து 300 குழந்தைகளுக்கு நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைக்கு தலா 1000 ரூபாய் வீதம் 2000 ரூபாய் அந்த மாதிரி கணக்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வருடம் இது ஒரு முத்தாய்ப்பாக என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகம் வந்து வெளியிடுறோம். இதனுடைய ஆசிரியர் வந்து நான் தான். பதிப்பகம் வந்து எங்கள் சங்கத்தினுடைய செயலாளர் தான் பதிப்பிக்கிறாரு. இது ஒரு 500 பக்கம் உள்ள ஒரு இது. இதனுடைய லாபம், அதாவது ஒரு 100 ரூபாய் இதில் கிடைச்சா கூட அந்த 100 ரூபாயை ஏழை குழந்தைகளுக்கு இதை கொடுக்கறதுக்கு தீர்மானித்து நானும் பதிப்பகமும் எங்கள் சங்கத்தினரும் முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த நூலை வெளியிடுறதுக்கு பெரும்பாலான பெரிய பெரிய விஐபிகளெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க வரல. இருந்தாலும் இந்த புத்தகத்தை இன்னைக்கு வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 8 லட்சம் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய தொகையை ஒரு சிறு வணிகர்களாக இருந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து இத்தனை நிர்வாகிகள் மற்றும் எங்கள் சங்கத்தினர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொதுவாக வியாபாரிகள் சங்கம்னா அவர்கள் பிரச்சனைகள் மட்டுமே பேசக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒரு சமுதாய அக்கறையோட மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணி அவங்கள ஒரு 1000 பேர்ல இருந்து ஒருத்தரையாக ஒரு மிகப்பெரிய இடத்த கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். காமராஜரின் பெயரில் செஞ்சுட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய மாலு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் வந்து சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுறீங்களா? கண்டிப்பாக பாதிக்கப்படுறோம். எப்படி பாதிக்கப்படுறீங்க? எப்படிலாம் எல்லாம் ஆன்லைனில் எடுத்துடுறாங்க. பெரும்பாலும் கார்பரேட் அலுவலகங்கள் இருந்து ஆன்லைனில் கொடுத்துட்றாங்க. எங்கள் வணிகர்கள், சின்ன சின்ன வணிகர்கள் வந்து ஏதோ ஒரு 10 பொருளில் ஒரு பொருள் தான் கடை தேடி வந்து வாங்குறாங்க. 9 பொருள் அவங்களே ஆன்லைனில் எடுத்துடுறாங்க. அதனால அது பெரிய பாதிப்பு தானே. இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்களும் வந்து தேடி வந்து வாங்குவாங்க சிறு வணிகர்கள்ட்ட. இப்போ அது இல்லை, அது குறைவாக தான் இருக்குங்க. அது மிக குறைவாக இருக்குது. அதனால இன்னும் காலப்போக்கில் இது எந்த அளவில் இருக்குன்னு தெரியல. இது இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கவனிச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக கார்பரேட் லெவலில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும். வச்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பல்காக பர்ச்சேஸ் பண்ணி மிக குறைந்த விலையில கொடுத்துட்றாங்க. MRPயோட ரொம்ப குறைந்த விலையில கொடுக்கும்போது மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து விற்கக்கூடிய எங்களை மாதிரி சிறு வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதனால அதுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய அரசு வந்து கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுக்கணும்.